ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரபஷிதா கிரியேஷன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது மொச்சப்பயிர் யூஸ் பண்ணி மொச்சை மசாலா சுண்டல். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செய்ய போகிறோம். மொச்சையில் அயன் சக்தி நிறைய இருக்குது. ஆனால் இது எல்லாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது போல் செஞ்சிங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனலில் அப்லோட் ஆகிற நியூ வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆஸ் யூஷுவல் ஒரு கொஸ்டின் பார்த்துடலாம். ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஸ்டின் என்னென்னா, எந்த உயிரினம் தனது பார்வையை 360 டிகிரி ஆங்கிள், அதாவது அனைத்து திசைகளையும் பார்க்கக்கூடிய தன்மை கொண்ட உயிரினம் எது? இந்த கேள்விக்கான பதில் இந்த வீடியோவிலே பார்க்கலாம். இப்போ ரெசிபிக்கு போகலாம். மொச்சை, அரை கப் அளவு மொச்சையை நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது நான் ஊற வச்சு 2 hours ஆகுது. இது டோட்டலாக 5 hours ஊறணும். இதை பாருங்கள், இன்னும் சரியாக ஊறலை. இன்னும் 5 hours ஊறிச்சுன்னா நல்லா ஊறிடும். 5 hours ஆகிடுச்சு. இதை பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கலாம். மொச்சையை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி 2 times வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். அதனால் நான் இந்த தண்ணி அப்படியே நான் சேர்த்துக்கிறேன் குக்கரில். தேவையான அளவு திட்டமாக தண்ணி வச்சுருக்கேன். நான் நிறைய தண்ணி ஊற்றலை. இது கூட மஞ்சள் தூள், ஒரு பிரிஞ்சி இலை, சின்னதாக அன்னாசி முக்கு, ஒரு கிராம்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்தோன்னா மசாலா நிறைய சேர்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால தான் நான் தண்ணி திட்டமாக வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இதெல்லாம் ஒரு 5 விசில் இல்லை 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மொச்சை இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான். இதில் இப்போ நம்ம சேர்த்த மசாலா ஐட்டம்ஸை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா ஐட்டம் இது கூட சேர்த்து வறுத்துக்கலாம். எண்ணெயில் அந்த மசாலாவோட ஸ்மெல் வர அளவுக்கு வறுத்துட்டு அந்த மசாலாவை எடுத்துடலாம். இது எடுக்காமலும் அப்படியே கண்டினியூ பண்ணுறதா இருந்தாலும் கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் இதை எடுத்துடுறேன் நான் வறுத்துட்டு. நெக்ஸ்ட்டு அதே எண்ணெயிலேயே கடுகு தாளிச்சிட்டு காரத்துக்கு தேவையான அளவு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்து வறுத்துட்டு, நெக்ஸ்ட்டு இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 1 டீஸ்பூன் அளவு பூண்டு, இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதில் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். பொடியாக இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து வறுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். நெக்ஸ்ட்டு இது கூட பெரிய சைஸ் தக்காளி 1, புளிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நாட்டு தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். அது இது கூட சேர்த்துக்கலாம். அது இது போல் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாகவும் ஆகும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க மொச்சையை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு மூடி அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்து வதக்கிடலாம். இது வதக்கினதும் நம்மளுடைய சுவையான மொச்சை மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக விருப்பப்படுறவங்க எலுமிச்சை சாதம் சேர்த்துக்கலாம். நான் இதில் சேர்க்கலை, ஆனால் சேர்க்குறவங்க விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய சுவையான மொச்சை மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்மளுடைய கேள்விக்கான பதில் பார்த்துடலாம். என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன்னா, எந்த உயிரினம் தனது பார்வையை 360 டிகிரி ஆங்கிள், எல்லா திசைகளிலும் பார்க்கக்கூடிய தன்மை கொண்டதுன்னு கேட்டிருந்தேன். அதற்கான பதில் கெமிலியான், பச்சோந்திகள். பச்சோந்திகள் தான் தன்னுடைய பார்வையை எல்லா திசைகளும் பார்க்கக்கூடிய தன்மை கொண்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.